கிரேட் மார்னிங் சோல்ஸ். இது ஒரு அனதர் ரொம்ப செம்மையான ஒரு சாங்கு. ரொம்ப ரொம்ப நம்ம வந்து நினச்சி செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு சாங்கு. கடவுளை வந்து நம்ம வந்து எப்படி நினச்சா நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொயட்டிக்காக ஜஸ்ட் ஒரு 4 லைனில் வந்து அவர் வந்து ஆனால் ரொம்ப பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாருமே யாராக இருந்தாலும் மெல்ட் ஆகுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான அன்புனால மட்டும்தான். ஈவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருக்கட்டும், பயங்கர ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆளாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அதனால் அவங்க பெரிய நிறைய தவறுகள் பண்ணக்கூடியவங்க, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக கூட இருந்துட்டு போட்டுமே. ஆனால் அவங்களையும் வந்து ஒரு கல் மாதிரி மனசு இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட உருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பியூரான ஒரு அன்பு. நம்ம வந்து அவங்க மேல வந்து ரொம்ப உண்மையா, அப்படி ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு பெர்சனா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவங்களால வந்து நம்மகிட்ட வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. மெல்ட் ஆயிருவாங்க அப்படியே. வேற யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணா இருந்துட்டு போவாங்க. ஆனா, அந்த உண்மையான அன்பு ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அப்படியே பயங்கரமா வந்து மெல்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பியூர் அன்புக்கு வந்து இந்த உலகமே வந்து ஏங்குது. ஈவன் அனிமல்ஸ் கூட வந்து அந்த ஒரு அன்புக்காக மட்டும்தான் வந்து நம்ம வந்து பெட் அனிமலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போல்லாம் இந்த இது இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கும்போது, அந்த சிங்கம், புலி கூட வந்து ரொம்ப வந்து அந்த அன்புக்கு ஏங்கிட்டு வந்து அவங்க வளர்க்குறவங்க கிட்ட வந்து அந்த பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து எப்படி புரியுது? அந்த அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப கவனமா அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்றத அது புரிஞ்சு அது வந்து அத ரிசீவ் பண்ணி, அத வந்து அத எதிர்பார்க்குறது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஸோ இந்த லவ்ன்ற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அந்த அஃபெக்ஷன் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பியூரா மத்தவங்க மேல வந்து நம்ம காட்டுறோமோ, அது மாத்தாத எந்த விஷயமும் இந்த உலகத்துல அ கிடையவே கிடையாது. அது வந்து இட் இஸ் அ கிரேட் டூல். அதனால தான் வந்து அன்பே சிவம்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இறைவன் வந்து அந்த அன்புல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அத பத்தின ஒரு சாங் தான் இந்த சாங். அதாவது இறைவன் மேல நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு அன்போட கலந்து ஒரு உறவா வந்து நம்ம இறைவன் கிட்ட நம்ம வந்து மாறிட்டோம்னா, அவர் எப்பவுமே நம்ம மேல வந்து அன்பா தான் இருக்காரு. ஆனா நம்ம அத புரிஞ்சுக்காம இக்னரன்ஸ்ல ஒரு பிளைண்டா வந்து நம்ம ஒரு லைஃப் எடுத்துட்டு போவோம். அத வந்து இந்த இந்த பாத்வேல நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு வந்து இறைவன் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்காரு, அக்கறையா இருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும்போது, நம்மளுக்கு மனசு அப்படியே மெல்ட் ஆகும். அ ஆஸ் யாருன்னா ஏதோ ஒரு நிஜமாவே ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம கூட இருந்து நம்ம மேல வந்து பயங்கரமான வந்து ஒரு பரிவு, அப்புறம் வந்து டூ மச் ஆஃப் அஃபெக்ஷன் காட்டுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? அத ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். நம்மளால வந்து இக்னோர் பண்ண முடியாது. அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம், அது மிகப்பெரிய ஒரு சக்தி. எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சக்தி. கருணை காட்ட மாட்டாரா? அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து, நமக்கு வந்து இந்த அளவுக்கு துணையா இருக்குன்ற போது, அவ்வளோதான் நம்ம அப்படியே ஃப்ளாட் ஆயிருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இறைவன் மேல வந்து நம்மளுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயம், பக்தி இது எல்லாம் போயி, அப்படியே உண்மையான அந்த ஒரு மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அன்பு கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா அது மாறிரும். அது மாறின பிறகு நம்மளுக்குள்ள என்னலாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கலாம். மலமில்லை மாசில்லை மான அபிமானம் குலமில்லை கொள்ளும் குணங்களும் இல்லை நலமில்லை நந்தியை ஞானத்தினாலே பலமன்னி அன்பில் பதித்து வைப்போர்க்கே. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் மலமில்லை மாசில்லை மான அபிமானம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது எதெல்லாம் இல்லாமல் போகுது அப்படின்றத சொல்கிறாரு. மலம் இல்லை அப்படின்னா, மலம் அப்படின்னா நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எண்ணங்களும், ஓகேவா? அந்த கெட்ட எண்ணங்களும் நம்மளுக்கு வந்து போயிருமா, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள். மாசு இல்லை அப்படின்னா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த எண்ணத்தினால நம்ம வந்து வெளியில வந்து வார்த்தைகள் விடுறது, நம்ம பண்ணக்கூடிய செயல்களு, இதெல்லாம் பண்றோம் இல்லையா? அது மூலமா நம்மளுக்கு வந்து கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மேல வந்து அந்த கர்மாவோட ஸ்டெயின் வந்து ஆரம்பிக்குது. அந்த வினையோட அந்த மாசு வந்து நம்ம மேல விழுந்து, அதனால நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ல. அதத்தான் வந்து இங்க வந்து மாசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மலம் இல்லை, மாசு இல்லை, மான அபிமானம் இல்லை. மான அபிமானம் இல்லை அப்படின்றது, அந்த மானம் அப்படின்னா அந்த ப்ரைடு, நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது. ஐயோ! இது பண்ணலைன்னா என்னைய என்ன நினைப்பாங்க? என்னைய தப்பா நினைப்பாங்க. என்னோட இமேஜ் போயிரும். என் மேல வச்சிருக்க அந்த மரியாதை போயிரும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் அந்த மானம் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாரி அபிமானம் இல்லை அப்படின்னா, நம்ம நம்ம மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம். நான் ஸ்பெஷலு, நான் இப்படி, நான் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறது. இதில எனக்கு இப்ப ரீசென்ட்டா நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த டிவைன் சரண்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யாருக்காவது நான் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேமெண்ட் கமிட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேல நான் பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நானா நெனச்சுக்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா, அ எப்படியாவது அந்த பேமெண்ட்ட வந்து பண்ணணும்னு நெனப்பேன். சம்டைம்ஸ் வந்து இந்த டிவைன் சரண்டர்ல வந்து எனக்கு வந்து அந்த டேல வந்து அந்த பேமெண்ட் கிடைக்காது. அப்ப கிடைக்காத போது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன் வந்து இறைவன் நெனச்சா குடுத்துருக்கலாம். ஆனா ஏன் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு குடுக்கல? நம்ம கமிட்மெண்ட்ட நம்மள வந்து ஃபுல்ஃபில் பண்ண விடாம ஏன் பண்றாரு? அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப டீப்பா யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்மெண்ட்ட நான் முடிக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறது, என்னோட ஈகோவ ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இருக்கும். அந்த இப்ப நான் யாருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அவங்களுக்கு அந்த பணம் வந்து இன்னைக்கு வரலன்னா அவங்க லைஃபே முடிஞ்சிரும்லாம் இல்ல. தே ஆர் ஜஸ்ட் சப்ளையர்ஸ். என்ன மாரி அவங்களுக்கு நெறைய பேர் இருப்பாங்களா இருக்கும். நான் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணாம அடுத்த நாள் பேமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட ஈகோ எனக்கு அந்த இடத்துல போய் திரும்பி டைம் கேட்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. எனக்கு அது என்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூ, என்னோட மான பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள்ல நான் எடுத்துட்டு போயிட்டு தான் நான் அந்த கமிட்மெண்ட்ட ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப இறைவன் வந்து அந்த விஷயத்த வந்து பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆம் நீங்க வந்து நான் என் கமிட்மெண்ட் அப்ப எனக்கு அது டீப்பா புரிஞ்சுச்சு. ஏன் அவமானப்பட்டா அப்போ உனக்கு என்ன ஆயிட போது? அவமானம் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட திரும்பி கொஞ்சம் டைம் கேட்கறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா என்னால பண்ண முடியல. இன்னும் ஒரு 2, 3 டேஸ் டைம் குடுங்க. அதுக்குள்ள என்னால பண்ணிற முடியுன்ற அந்த அந்த ஒரு ரெக்வெஸ்ட்ட வைக்கிறதுக்கு, நான் வந்து அத வந்து ஒரு பெரிய என்னோட அ அ பிரஸ்டீஜ் இஷ்யூவா நான் நெனச்சுட்டு இருக்கேன்றது எனக்கு புரிஞ்சு அத நான் வந்து பிரேக் பண்ணேன். அத பிரேக் பண்ணிட்டு, இன்கேஸ் எனக்கு அன்னைக்கு வந்து அந்த பேமெண்ட் வரல அப்டின்னா, நானே வந்து அந்த யாருக்கு நான் குடுக்கணுமோ, அவங்களுக்கு நானே முன்னாடியே அட்வான்ஸ்டா வந்து அவங்க கிட்ட போயி, இன்னைக்கு நான் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா பண்ண முடியல அப்டின்னு நான் சொல்லும்போது, அவங்க ரொம்பவே அத வந்து ஒரு அ ஒ ஒரு பிரச்சனையும் இல்ல பரவால்ல. நீங்க குடுங்க அப்டின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா, இந்த ரெஸ்பான்ஸ நான் புரிஞ்சுக்காம, பல நாள் வந்து நான் வந்து அத ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரா எடுத்துக்கிட்டு, அட் எனி காஸ்ட் நான் அன்னைக்கு மார்னிங் நான் தர்றேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் எப்படியாவது தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது எல்லாமே வந்து, என்னோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சு பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம இக்னோரன்ட்டா வந்து நம்ம லைஃப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து காட் வந்து எனக்கு பிரேக் பண்ணி விட்டாரு. அத வந்து நான் எனக்கு இது இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த மானம், அபிமானம் நம்ம தான் பெருசு, நம்ம தான் அப்படி, நம்ம கரெக்ட்டான ஆளுன்னு மத்தவங்க நெனைக்கணும். நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளுன்னு நெனைக்கணும். நம்ம நியாயமான ஆளுன்னு நெனைக்கணும். நேர்மையான ஆளுன்னு நெனைக்கணும்னு சொல்லிட்டு, அதுல தேவையே இல்லாத பிரஷர வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறது. மத்தவங்கள காயப்படுத்தாமலே நம்ம நெனச்சா வந்து மத்தவங்ககிட்ட வந்து நம்ம தாராளமா வந்து நம்மளோட அந்த ஈகோவ வந்து விட்டு குடுத்து நம்ம பேசினாலே ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஆனா, அது மாரி நம்ம பண்ணாம, இது என்னோட கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறது. அது எல்லாமே தவிடு பொடி ஆயிரும். இந்த இந்த இறைவனோட நம்ம கலக்கக்கூடிய அந்த அந்த ஒரு மாரி அன்பு கலந்த அந்த உறவு மூலமா இது எல்லாமே போயிடும். அதத்தான் வந்து இதுல வந்து அவரு வந்து சொல்றாரு. "மலமில்லை, மாசு இல்லை, மான அபிமானம் இதுவும் இல்லாம போகும் அப்படின்றத சொல்றாரு. தென் 2வது லைனு குலம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை. இந்த குலம் அப்படின்னா, நம்ம கேஸ்ட்டு, நம்ம நான் நான் வந்து இந்த ஜாதியில பொறந்தவங்க, நான் வந்து இந்த மதத்தில பொறந்தவங்க, நான் வந்து இந்த வழியில வந்தவங்க, இந்த காலங்காலமா வந்து எங்களோட தாத்தா, எங்க பரம்பரை வந்து இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேர வைக்கிறது. அதே மாரி குடும்பத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி வைக்கிறது. நாங்கலாம் இந்த ஃபேமிலிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பெருமையா பேசுறது. அதெல்லாம் டோட்டலா இல்லாம போயிரும். குலம்ன்றதோட நம்மள வந்து நம்ம ஐடென்டிஃபையே பண்ண மாட்டோம். கொள்ளும் குணங்களும் இல்லை அப்படின்னா, கொள்ளும் அப்படின்னா அந்த ஒரு அட்டாச்மென்ட். எதையாவது வந்து ஆக்வயர் பண்ணணும், எதையாவது வந்து வேணும், எதையாவது வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து புடிக்கணும், வாங்கிக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த குணமும் இல்லாம போயிருமாம். அட்டாச்மெண்ட்டே இல்லாம போயிரும் அப்படின்றது தான் இதுல வந்து சொல்றாரு. தென் வந்து 3வது லைனு நலம் இல்லை நந்தியை ஞானத்தினாலே. நலம் இல்லை அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பியூட்டி இருக்குது இல்லையா? நான் வந்து அழகா இருக்கணும், நான் இப்படி தெரியணும், அப்படி தெரியணும், ஆம் ரொம்ப வெள்ளையா தெரியணும், என்னோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி தெரியணும், என் பாடி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஸ்லிம்மா தெரியணும், ஃபிட்டா தெரியணும். இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, அது எல்லாமே ஃபேட் ஆஃப் ஆயிடுமாம். அந்த பெர்ஃபெக்ஷன நோக்கி நம்ம இனிமே போவே மாட்டோம். நம்ம எப்படி இருக்கோமோ, அத அப்படியே விரும்ப ஆரம்பிப்போம்.
சேம் டைம் நம்ம பாடின்றது இறைவன் வாழ்ற டெம்பிள்ன்றத நம்ம உணர்ந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாடிய வந்து ஹெல்த்தியா பார்த்துப்போம். நம்ம நோக்கம் வந்து வேற மாரி ஆயிரும். நம்ம பாடிய பார்த்துக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். மத்தவங்க பார்த்து நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணணுன்ற எண்ணம்லாம் இல்லாம, இந்த பாடி இறைவன் வாழ்ற பாடி, இறைவன் எனக்கு குடுத்துருக்க கிஃப்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இத வந்து பெஸ்ட்டா பார்த்துப்பேன்ற மாதிரியான கேருக்குள்ள நம்ம போயிருவோம். அப்ப அந்த நலம் இல்லை அப்படின்றது வந்து, ஐயோ! எல்லாரும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு மத்தவங்க சொல்லணுமேன்ற அந்த எக்ஸ் எக்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிடுமாம். நந்தியை ஞானத்தினாலே நந்தி அப்படின்னா இறைவன தான் குறிக்கிறது. அந்த பக்தி அ பக்தி கலந்த அந்த இறைவன், அந்த அமைதி அது எல்லாத்தையுமே வந்து அந்த நந்தின்றதுக்குள்ள கொண்டு வருவாங்க. நம்ம இங்க கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஞானத்தினாலே நம்மளுடைய ஞானத்தினால விஸ்டம் மூலமா தான் இறைவன நம்ம புரிஞ்சுக்க முடியுன்றது நெறைய தடவ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லிட்டரேச்சர்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஞானம் மூலமா, மெய் அறிவு மூலமா மட்டும் தான் இறைவன வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த மெய் அறிவ வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். டே டு டே பேசிஸ்ல. ஸோ இந்த நந்தியை ஞானத்தினாலே அடுத்த லைனோட கன்டினியூஷன் பல மன்னி அன்பில் பதித்து வைப்போர்க்கே பல மன்னினா அந்த விஸ்டம் மூலமா பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம மைண்ட்ல ஓகேவா திரும்பி திரும்பி அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரொலாங்டு ஜேர்னி டே டு டேல கன்சிஸ்டண்டா அந்த ஞானத்தை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட் வந்து காம் ஆகும் கிளியர் ஆகும் நம்ம மைண்டுக்குள்ள என்னெல்லாம் கூச்சல் போயிட்டு இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் மைண்டு காம் ஆகும்போது தான் உள்ள இருந்து இறைவன் வந்து நம்மள வந்து கைட் பண்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது. ஏதோ ஒரு புக்கு, அந்த ஒரு புக்க எடுத்து ஒரு புக்க வந்து 100 தடவ கூட நம்ம திரும்பி, 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 திரும்பி படிச்சு, அதுல என்ன கடவுள் சொல்ல வர்றாங்க. அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ஆடியோஸ்ல ஏதாவது ஒரு இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆடியோவ திரும்பி, திரும்பி